தலைவர்களே, என்னை வெற்றி பெற வைத்த பரவாக்கோட்டை பகுதி பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் பரவாக்கோட்டையில் இருக்கிற நாகநாதரும், பரவாக்கோட்டையில் இருக்கிற வாக்காளர் பெருங்குடி மக்களும் என்னுடைய வெற்றிக்கு முதல் காரணம் இந்த பரவாக்கோட்டை பகுதி தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாக்கு கேட்டு வரும்போது இந்த பகுதியில் சொன்னது, நான் வெற்றி பெற்றவுடன் முதலாக பரவாக்கோட்டைக்கு வருகிறேன், பரவாக்கோட்டை பகுதி மக்களுக்கு நன்றி சொல்ல வருகிறேன் என்று நான் வாக்கு கேட்டு வந்தபோது நான் பேசிவிட்டு சென்றேன். இன்றைக்கு அரசியல் பல்வேறு சூழல்கள், பல்வேறு இயக்கங்கள், நம்முடைய தாய் கழகம் பிரிவு, பல்வேறு நிகழ்வுகளுக்கு பின்னால் நம்முடைய ஷெட்யூல் படி மூவானூரில் ஆரம்பிக்க வேண்டிய இந்த நிகழ்ச்சி வண்டி மைக்கெல்லாம் அங்கே போயிடுச்சு. நான் சொன்ன பரவாக்கோட்டையில் தான் முதல்ல நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னதற்கு இணங்க நம்முடைய அண்ணன் மலர்வேந்தன் திரு விமல், நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர்லாம் பரவாக்கோட்டைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அதனால் மைக் இல்லை. நான் சொன்னது மாதிரி காலம் உள்ளவரை இந்த பரவாக்கோட்டைக்கு என்னை நான் ஒப்படைத்துக் கொள்ளுவேன், நன்றியுடன் நான் இருப்பேன். தேர்தல் வாக்கு கேட்டு வரும்போது என்ன கோரிக்கையை நான் சொன்னேனோ அதை சிறமேற்கொண்டு இந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது, கவர்னர் உரை நடைபெற இருக்கிறது, அதற்கு நன்றி தெரிவிக்கிற உரை, அதற்கடுத்து பட்ஜெட் விளக்க உரையெல்லாம் இருக்கு. இந்த நிகழ்வுகள்லாம் முடிந்ததற்கு பின்னால் ஒரு நாள் பரவாக்கோட்டைக்கு வந்திருந்து நம்முடைய இளைஞர்களை, இங்கே இருக்கிற பெரியவர்களை, அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து நான் கொடுத்த கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். எந்த அரசியல் சூழல் வந்தாலும், எந்த ஒரு அரசியல் மாற்றம் வந்தாலும் நான் பரவாக்கோட்டை மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் கடைசி வரை அதை நான் பேணி காப்பேன். ஏன்னா அந்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி எஸ் காமராஜ் வெற்றி பெற்றதற்கு பரவாக்கோட்டை தான் முழு முதற் காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ தேர்தல்களை சந்தித்தாலும்